நம்ம குழந்தைங்களுக்கு நவுன்ஸ் அப்படின்னு பொருள் பேரை சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நிறைய பொருள் பேரை கற்றுன்றாங்க. பட் அந்த வேர்ட்ஸை சேர்த்து சென்டென்ஸ் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு இல்லை குழந்தைங்க பண்ணல அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வரணும் அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வேர்ப்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸுங்கிறது ஆகணும். நம்ம அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? பிக்சர் கார்ட்ஸை காமிச்சு சொல்லிக் கொடுக்குறோம். பட் தட் இஸ் நாட் த ரைட் வே டு கோ. அதுவும் இந்த மாதிரி கார்ட்டூனிஷாக இருக்கிற பிக்சர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பிக்சர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு இந்த மாதிரி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறாப்புல ஃபோட்டோஸை பிக்சர் கார்ட்ஸை பண்ண மாதிரி பிக்சர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா. பட் அதை விட நல்ல ஐடியா என்னென்னா, நீங்கள் அந்த வேர்ப்ஸை பொருளை வச்சு பண்ணி காமிக்கிறது. அம்மா இப்போ தண்ணி குடிக்க போகிறேன், பார்த்தியா அம்மா நூடுல்ஸ் சாப்பிட்டுன்னு இருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஆக்ஷனை செய்யும் போது நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது. நிறைய குழந்தைங்களுக்கு யூஷுவல் வேர்ப்ஸ், ஜென்ரலாக இருக்கிற வேர்ப்ஸ் நல்லா தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல் திங்கிங் வரணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ப்ஸ் எடுத்துக்கோங்க. அம்மா பெண்ணை கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன், ஓகே. ஆர் சம்திங் லைக் இப்போ சார்ஜரை போட்டு ஃபோனை சார்ஜ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் ருட்டீன் ஆக்ஷன்ஸ். குழந்தைங்களுக்கு ஆக்ஷனை பார்த்தா என்ன பண்ணுறோங்கிறது தெரியும். அதுக்கு உண்டான வார்த்தைகளை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயமாக சொல்லுங்கள் எப்படி போச்சுன்னு.